பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. ஒரு உயிர்களுக்கும் மனிதருக்கும் முதல் கடவுள் பசியும் உணவுமே. ஒரு மனிதர்களுக்கும் முதல் குருநாதர் உழவர்களே. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிறப்பாக்கிடுங்கள். சரி, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? வீடியோவை பார்த்தால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாம். வாழ வைக்கும் எது? பசி வாழ வைக்கும். யார் யார் பசியை அலட்சியம் செய்தார்களோ, அலட்சியம் செய்த பசியிடம் ஒரு நாள் சரணாகதி, என்னை காப்பாற்று பசியே என்று. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூட, இந்த வீடியோ பேசுவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். புரியுதுங்களா? நானும் அந்த தவறு செய்தவன். நானும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தான் இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த பிரபஞ்சகம் எனக்கு தண்டனையை கொடுத்தது. புரியுதுங்களா? உங்களுக்கெல்லாம் போதிக்கிறேன். புரியுதுங்களா? ஆரோக்கியமாக வாழறதுக்கு அனுபவங்களை சொல்கிறோம். ஆனால் அலட்சியம் செஞ்சீங்க. நீங்கள் ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிங்க பாருங்க, நீங்களும் உங்கள் குருநாதனும் அந்த கடவுளை ஏமாற்றலாம். உண்மையான கடவுள் பசியும் உணவுமே. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதுங்கிட்ட. என்னுடைய நண்பர்களே 2 பேர் உடல் முடியாது இருக்கிறார்கள். பசி தடைபட்டு விட்டது, கண் கலங்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்ற அளவில் நிலையில் இருக்காங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. கிளாஸ் தான் எடுக்க முடியும். உங்கள் பசி போய் நான் என்ன என் பசிக்கிட்டே நான் மாட்டின்னு இருக்கிறேன். இப்போது என்ன ஆரோக்கியமாக வச்சுனும் போது படித்து சொன்னேன் உங்களுக்கு நான். புரியுதுங்களா? மதிக்கவே இல்லை, கேவலப்படுத்தினாங்க பசியை. இந்த பிரபஞ்சகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பசியும் உணவும் உற்பத்தி ஆச்சுன்னு தெரியுமா? அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதால அதை சீப்பாவா நினைக்கிறீங்க? பசி உங்களை பார்த்துக்கொள்ளும். சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். புரியுதுங்களா? நான் வர மாறிக்கின்னு வரேன். வீடியோ கூட நிறைய பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளை டென்ஷன் ஆக்கும். புரியுதுங்களா? அதனால் இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். இப்போது இரைப்பையிலிருந்து சிறுங்குடலுக்கு உணவு போகிறது. சிறுங்குடலில் இருக்கிற அந்த ரசத்தை இரத்தமாக எது மாற்றுகிறது என்றால், இரத்தம் ரசத்தை உண்ண வேண்டும். அது இதுவரையில் இது எந்த புக்கிலையும் இருக்காது. அதுக்காக நீங்கள் இவர் ஏதோ புதுசாக சொல்கிறாங்க. இது பழசு. புதுசில் தான் மொத்த பேர் ஏமாந்து கிடக்குறீங்க. நானும் ஏமாத்தினேன். அதெல்லாம் கிளாஸ் எடுத்துருந்தேன். இன்றைக்கி பிரபஞ்சம் கொடுத்தது, அதனால் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒன்று சொல்கிற மாதிரிங்களா, செம காமெடியாக இருக்கான். புரியுதுங்களா? எதை நீங்கள் இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு சொல்லிட்டு வந்தேன். அவர் சொல்லிங்கிற ரொம்ப சீப்பாக நினச்சிங்கிறாரு. எதை நீ சீப்பாக நினச்சியோ அதுங்கிட்ட நீ ஒரு நாளைக்கு பாட போகிற. புரியுதா? அதுவும் ஏன்னா உனக்கு உள்ளே இருக்காது. நீ ஒரு கடவுளை கண்டுபிடிச்சி நீ ஏமாத்துறனா நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. நீ உன்னை படைத்த பசி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கும். அதுங்கிட்ட காட்டுங்களேன் பார்க்கலாம். முடியல இல்லை. நம்ம சிந்திங்க. இந்த பசின்னா என்னன்னு, ரசத்தை இரத்தம் உண்ண வேண்டும். அப்போதான் அந்த ரசத்தை இரத்தமாக மாற்றும். ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்வதே பசி. ஆழ்ந்து சிந்திங்கள். தமிழர் வேளாண்மை ஞானபிரகாச ஐயா கண்டி கிடைக்கலன்னா இந்த கல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்காது, என்னாலையும் போதிக்க முடியாது. புரியுதுங்களா? அவருக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையில் அவருடைய முகத்தை பாருங்கள். நல்லதாவது நடக்கும். செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். பொய் கடவுளை போதித்தீங்கல்ல, பொய் கடவுளை என்ன சூப்பராக ஏமாத்துனீங்க.
உண்மையான கடவுளை பசி கடவுளை நடக்காது. மகரிஷிகளே பசிக்கிட்ட சைலண்ட்டு. புரியுதா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த ரசத்தை ரத்தம் உண்ணுகிறது. ரசம் ஒரு கலராக இருக்கிறது, ரத்தம் ஒரு கலராக இருக்கிறது. இந்த கலரை யார் உருமாற்றம் செய்தது? இந்த கலரை யார் உருவாக்கியது என்றால் ரத்தத்தில் உள்ள பசி. சரி, இப்போ ரத்தத்தில் இருக்கிற பசி அதை ரத்தமாக மாற்றியது ரசத்தை. இப்போது ரத்தத்தை தோல் இருக்கிற பசி உண்ணும்போது தான் சிகப்பாகிற ரத்தம் மனுஷன் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருக்கிறாங்க. ரெண்டும் கலந்த மாதிரியும் ஒரு நடுநிறத்திருக்காங்க. இப்போ இந்த 3 கலர் வருது, சோப்பாகிற ரத்தம் எப்படி 3 கலராக மாறிச்சு? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மாத்தந்த? 800 கோடி பேரும் சைலண்ட்டுங்க. புரியுதுங்களா? அது தோலில் இருக்கிற பசி தான் அந்த கலரை மாற்றுது. அப்போ எது கலரை மாற்றுது? ரத்தத்தை தோல் தின்னுது. புரியுதுங்களா? அதுக்கு மேலே தோல் ஒரு கலரில் இருக்குது, அதுக்குள் ஒரு லேயர் இருக்குது. எது என்றால் கொழுப்பு. அந்த கொழுப்பு என்ற பசி தோல் பசியை தின்னும். புரியுதுங்களா? அது ஒரு கலராக மாறும். சரி, இதெல்லாம் ஒரு கலர் மாறிச்சு. அந்த கொழுப்புக்குள்ளே எலும்பு இருக்குது. எலும்பு ஒரு பசி. அது எதை தின்னுன்னா கொழுப்பை தான் தின்னும் எலும்பு. புரியுதுங்களா? அது வெள்ளையாக மாறுது. கலர் பாருங்கள், உள்ளே என்னென்ன நடந்துங்குது. ஆனால் வெளியே என்ன கதை விட்டுங்கிறீங்க. செம காமெடியாகுது. உங்களெல்லாம் நினச்சா பசி என்னைக்கு உத்தரகாண்டா ஆட போதும் தெரில. உள்ள உங்களுக்கு எனக்கு ஆடிடுச்சு. அதனால தான் பயபக்தியாக தெளிஞ்சு பசி சொல்லிட்டேன். பசி சாமி, நான் உலக மக்களுக்கு பசியும் உணவுமே முதல் கடவுள்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே அவங்க உண்டு, பசி உண்டு. நான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருப்பான்ட்டேன். பசிக்கிட்ட கொடுத்துடுச்சு. அதனால தான் இப்போ நடத்திங்கிறேன். அப்போது அந்த வெள்ளை கலராக மாற்றுது. புரியுதுங்களா? அந்த வெள்ளை கலரை எலும்புக்குள்ளே மஜ்ஜை இருக்குது. மஜ்ஜை எலும்பு தின்னுது. வெள்ளையாகிற எலும்பு வேறு ஒரு கலராக மஜ்ஜையாக மாறுது. சரி, உள்ள மஜ்ஜை இருக்குது. மஜ்ஜை ஒரு கலராக இருக்குது. புரியுங்களா? அந்த மஜ்ஜையில் விந்து, ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம், இது உற்பத்தி ஆகுது. புரியுதுங்களா? மஜ்ஜை ஒரு கலராகுது, இது வெள்ளையாக மாறுது. புரியுதுங்களா? இது கலரை மாற்றியது யார் என்றால் பசி தான். விந்து பசி, நாதம் பசி. புரியுதுங்களா? இதுவரையிலும் இன்றைக்கி போதும். இது உச்சியிலேருந்து உற்பத்தி ஆகி கிழக்கு இறங்கும். அறுசுவை பசி. புரியுங்களா? விந்து என்பது பசி. விந்தில் உள்ள பசி அது உள்ளே சென்று அது அடுத்தடுத்து என்ன எப்படி கரு நிற்குதுன்றதெல்லாம் படிப்படியாக பார்க்கலாம். அப்போது ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்வதே பசி. இந்த உடலுக்குள் உயிர்களை படைத்து கொண்டே இருக்கும், கொன்று கொண்டே இருக்கும். இதுதான் ஆதி கடவுள். இதுதான் பசி உணவு கடவுள். மாட்டினீங்களா? வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் எடுக்க போகிறோம் பாரு கிளாஸு. மொத்த பேர் சைலண்ட்டு. பசிக்கிட்ட யார் பசிக்கிட்ட? உங்கள் பசிக்கிட்ட. ஏதோ உங்கள் பசிக்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. லோ பிபி ஆக்கி விட்றோம், லோ சுகர் ஆக்கி விட்றோம். பசிக்கிட்டலாம் விளையாடாதீங்க. அப்படி தான் விளையாட போகிறீங்க. அதுங்கிட்ட எதனா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். உங்கள் கடவுள் மாதிரி நினச்சிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பசி கடவுள் நினச்சிங்களா? ஸ்பாட்லேயே தண்டனை கொடுத்துருவார் அவர். புரியுதுங்களா? அனுபவத்தை சொல்கிறோம். நாங்களாம் தண்டனை அனுபவித்த அனுபவத்தை சொல்கிறேன். உஷாராக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க. பிள்ளைகளை வாழ வைங்க. இந்த உண்மையை ஏமாத்துறதுக்கு பணம் சம்பாதித்துக்கு எதனா பேசிக்கங்க. வெளியேறவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கல, மனம் வரல உங்களுக்கு. அது எனக்கு தெரியுது. உங்கள் பிள்ளைங்களுக்காக சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கலனாலும் சரி, இந்த பிரபஞ்சமும் பூமியும் விடாது. அது யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்லி கொடுத்துனோம். எங்ககிட்ட பல பேர் இன்னைக்கு கற்றுன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேரங்களையும் நலமோடு வாழ வைக்கும் பிரபஞ்சக பசியும் பூமியின் பசியும், பிரபஞ்சக உணவும் பூமியின் உணவும். அனைவருக்கும் பசி வணக்கம்.